எதனால இன்ஃபினிட்டி வாரோட ஸ்டார்டிங் சீன்ல தானோஸ் ஆஸ்கார்டியன் ஷிப் அட்டாக் பண்ணிருக்கிறப்ப அந்த இடத்துல தார்னால லைட்னிங்க சம்மன் பண்ண முடிஞ்சிருக்காது. அந்த சீன்ல நீங்க கிளியரா பாத்தீங்கன்னா அவரோட ஹேண்ட்ஸை வந்து ஜஸ்ட் அவர் மூவ் பண்ற மாதிரி நம்ம காமிச்சிருப்பாங்க. அதை பாக்குறதுக்கு அவர் தன்னோட தண்டரை வெளியே வர வைக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஒரு விஷயத்த அவர் ஆக்சுவலா தார் ராக்னோராக் மூவில தான் தெரிஞ்சிட்டு இருப்பாரு. அங்க ஓடின் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாம இருந்திருக்கும். ஈவன் அந்த ஒரு விஷயத்த வச்சுதான் அவர் மியோல்னியர் ஹேமர் இல்லாமலே தன்னோட தண்டர் எபிலிட்டியை யூஸ் பண்ணி ஹல்கை வந்து அந்த இடத்துல அடிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா ஏன் அதே விஷயத்த அவரால் இங்க பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல தானோஸ் தாரை வந்து ஆக்சுவலா டிஃபீட் பண்ணிருக்க மாட்டாரு. அவரே இதுக்கப்புறம் எந்த வித விஷயத்தையுமே செய்ய விடாம அவரை வந்து பிளாக் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிகாஸ் அவர் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த இடத்துல வந்து நமக்கு தானோஸ் தாரை ஹார்ம் பண்றப்ப சோ அந்த ஒரு ரீசனாலதான் இந்த இடத்துல அவரு தண்டரை கால் பண்ண முடியலனாலுமே இந்த இடத்துல நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன்ல அவர் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அதனாலதான் அவர் கை அந்த மாதிரி செய்யற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ரீசனாலதான் வந்து இந்த இடத்துல அவர் தண்டரை வந்து சமன் பண்ண முடியல. பிகாஸ் அவர் ரொம்ப வீக்கா இருக்காரு அப்படின்ற ரீசனால. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.